கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமாக பல பிரச்சனைகள் மத்தியில், தாழ்ச்சிகள் மத்தியில், இடர்பாடுகள் மத்தியில், ஏமாற்றங்கள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், பற்றாக்குறைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து மட்டுமாக வழிநடத்தி வருகிறார். உண்மையிலேயே நாம் அவருக்கு நன்றி உள்ளத்தோடு இருப்பது நமது கடமையாகும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம் ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ராஜா சொல்றார், எனக்கு பாராட்டினுடைய கிருபை பெரியது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாதவனை கிட்டாதவமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். யோபு தீர்க்கதரிசி 2:21 குறிப்பிடுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. பெரியவர் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்தார். இருந்தாலும் அந்த பெரிய காரியங்களை செய்கிற ராஜாதி ராஜாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்ய முற்பட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே சாமுவேல் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் என்ன சொல்றான், கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினவரும் அதே கர்த்தர் இந்த இடத்துல வந்து குடியேற பண்ணியிருக்கிறார். உங்களை சுற்றியுள்ள சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை நீக்கலாக்கி விடுவித்திருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் இந்த அம்மோன் புத்திர ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாக வருவதை நீங்கள் கண்டபோது, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும், தேவனாய் கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்களே என்று சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை கடிந்து கொண்டார். அதற்குத்தான் சாமுவேல் இந்த காரியத்தை, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இதற்காக நான் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய பார்வையிலே நீங்கள் செய்த பொல்லாப்பு எவ்வளவு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொன்னார். எல்லாரும் சாமுவேலுடைய வார்த்தைக்கு பயந்தார்கள். சாமுவேல் கேட்டுக்கொண்டபடி அப்படியே நடந்தது. பாருங்கள், விண்ணப்பத்தை வைத்தவுடன் கர்த்தர் அதை கேட்டு உடனே அந்த அதிசயத்தை செய்தார். மக்கள் எல்லாம் கலங்கினார்கள். அப்பொழுது சாமுவேல் மக்களை பார்த்து, பயப்படாதீர்கள், பொல்லாப்பை செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தர் விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடு அவரை சேவியுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தர் தன்னுடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடார். சாமுவேல் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னீர்கள். கர்த்தருக்கு பிறகுதான் பொல்லாப்பு செய்தீர்கள், பெரிய பொல்லாப்பு தான். அதை உணர்ந்து தொடர்ந்து வருகிற நாட்கள் அவரை சேவிப்பீர்களானால் கர்த்தர் தன்னுடைய ஜனமாகி உங்களை
ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அதைத்தான் சொல்றார், என்று கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஜபித்த உடனே இடியுடன் மழை வந்தது. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் பிடியில் இருந்து மோசே ஆரோனால வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பாதையிலே அங்கே செங்கடல் தோன்றியது. பின்னிட்டு பார்த்தால் பார்வோன் சேனை பக்கத்தில் நெருங்கிவிட்டது. பயப்பட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்தார்கள். அவர்களுக்கு முன்னாக சென்ற தேவதூதன் அவர்களுக்கு பின்னாக வந்தான். அவர்களுக்கு முன்னாக போன மேக ஸ்தம்பம் பின்னாக வந்தது. அந்த மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சமாகவும் பார்வோன் சேனைக்கு அது அந்தகாரமாக இருந்தது. கர்த்தர் அதிசயத்தை செய்தார். நேரம் சொல்றாங்க, எங்களை எகிப்து தேசத்துல வந்து இங்கதான் எங்களுக்கு பிரேத குடியினை கண்டுபிடித்தாயா? நாங்கள் எகிப்திலே அங்கேயே நாங்கள் வேலை செய்து பார்வோனுக்கு வேலை செய்து நிம்மதியாக இருந்திருப்போமே, இங்கேயே அழைத்து வந்தா என்று அவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக பேசினார். அப்பொழுது மோசே சாமுவேல் சொன்னது போலவே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நாம் சில பொல்லாப்புக்கள் செய்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இது என்னுடைய ஜனம் என்று நம்மை நேசித்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க, வியாதியிலிருந்து விடுவிக்க, பலவீனத்திலிருந்து விடுவிக்க, தாட்சியிலிருந்து குறைவுபாடுகளிலிருந்து விடுவிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சமயம் எரிகோவுக்கு சமீபித்து வரும் பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த ஒரு குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த உள்ளத்துல ஒரு ஆசை உண்டானது. வருகிற இயேசு பெரியவர், அற்புதம் செய்கிறவர் என்பதை அவன் பெருமைப்பட்டிருப்பான் போல தெரிகிறது. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அபயக்குரலிட்டான். அது இயேசுவின் காதில் விழுந்து அவனுக்காக மனமிறங்கி அவன் கிட்டத்தில் போய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் சொன்னான். உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக என்று சொந்த மாத்திரத்தில் அவன் பார்வை அடைந்தான். இயேசு பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை இந்த பெரியவர் செய்து கொண்டே இருக்கிறார். வனாந்தரத்தில் 5000 பேருக்கு வேலை கூடி இவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு பசி உண்டாயிற்று. அவருடைய நிலைமையை அறிந்த இயேசு கிறிஸ்து இவருடைய ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சீஷத்தை கேட்ட பொழுது, இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுப்பது எப்படி என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் ஒரு அற்பமான ஒரு சிறிய ஒரு பார்சல், ஒரு உணவு அவர் கையில் கொடுக்கப்பட்டது. 5 அப்பம் 2 மீன். சாப்பிட கொண்டு வந்திருந்த ஒரு சிறுவனிடமிருந்து அதை பெற்று சீஷர்கள் இயேசுவிடம் கையில் கொடுத்தார்கள். அவரை ஆசீர்வதித்தார். அந்த உணவு பெருகிட்டு 5000 பேர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். எத்தனை பெரிய காரியம் பாருங்கள். இயேசு பெரியவர், அவர் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் இந்த இயேசு நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவரை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
தீர்க்கதரிசி புத்திரரின் மனைவி. அவங்க வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசி போகிறார். கர்த்தரே அவரை அனுப்பி வைக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? கணவன் மரித்து போனான். கணவன் வாங்கின கடன் திருப்பி கட்ட முடியவில்லை. ஆகையவர்களுக்கு இருந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொள்வதற்கு கடன் கொடுத்தவர்கள் வருகிறார்கள். இந்த காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி அறிந்தான். அவன் உடனே அந்த பெண்ணை பார்த்து, உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டவுடனே, ஒருவனிடம் எண்ணெய் இருக்கிறது என்றார். அவ்வளவுதான். இவை பாத்திரங்களை, வெறும் பாத்திரங்களை கொண்டு வா, அறை வீட்டுக்குள்ள போ, உன் பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பாத்திரங்களில் வாங்கின வெறும் பாத்திரங்களை நிரப்பு என்று சொன்னார். அறை வீட்டுக்குள்ள போனார்கள், நிரப்பினார்கள். எல்லா பாத்திரமும் நிரம்பினது. வேறு பாத்திரங்களை வாங்கி வா என்று ஆள் அனுப்பி பார்க்கிறார். வேறு பாத்திரம் கிடைக்கவில்லை. அத்தோடு அந்த சுரந்து வந்த அந்த எண்ணெய் நின்று போயிற்று. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், ஏப்பா பயப்படாத, இந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தர் எத்தனை கரிசனை உள்ளவர் பாருங்கள். அந்த ஏழை விதவை பிரச்சனைக்குள்ளாக இருந்த விதவை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, அன்றைக்கு அவர் இந்த பெரிய காரியத்தை செய்தவர். நம்முடைய பற்றாக்குறைகளின் மத்தியில், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவர் அற்புதம் செய்து நம்மை மகிழப்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையில், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கேட்டீர்களே. இப்பொழுது, உடனே, அதிவிரைவில், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் இந்த காலங்களில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எப்படி அந்த விதவையினுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரோ, அதுபோல இன்னொரு நடந்த நிகழ்ச்சி என் ஞாபகத்துக்கு வருகிறது. அமெரிக்க தேசத்தில் ஒரு சமயம் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்த பொழுது, அது ஒரு நீர்மூழ்கி கப்பல். அந்த கப்பலில் திடீர்னு அந்த என்ஜின் கோளாறு நிமித்தமாக அந்த நீர்மூழ்கி அப்படியே கீழே தரைக்கு சென்று விட்டது. அது இயங்கவில்லை, என்ஜின் இயங்கவில்லை. அங்கிருந்தவர்கள் எல்லாம் அங்கலாய்த்தார்கள், என்ன செய்வது என்று. ஆனால் அவர்களுடைய காலையில் அவர்கள் கேட்ட, அவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார் என்று விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு நபர் நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தவர் மயங்கி கீழே விழுந்தார். விழுந்தவர் அந்த எஞ்சினின் ஒரு பாகத்தில் அவர் தலை அடிபட்டார். தலை அடிபட்ட உடனே அந்த எஞ்சின் மீண்டும் இயங்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை பெரிய காரியங்கள் பாருங்கள். கர்த்தர் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆச்சரியமாக என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஒரு பெரிய தீர்வை கட்டளையிட்டார். இன்ஜின் வேலை செய்தது. அந்த நீர்மூழ்கி கப்பல் மீண்டும் புறப்பட்டு சென்றது. நீண்ட நேரம் எடுக்கல, கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை, அவருடைய பிரச்சனை பெரிது என்று எண்ணாமல், பிரச்சனையை விட நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து அவரிடம் காரியங்களை எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை தருவார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துல, கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரத்தில், கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாக நாம் காணப்பட்டால் அவரும் நம்முடைய காரியங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி ஜெயத்தை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, மோரியா தேசத்தில் நான் குறித்த மலையின் மேலே
நீ உன் பிள்ளையாண்டாலே பலியிடு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைக்கு அப்படியே செவிசாய்த்து மோரியா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மலையின் மேல் ஏறி தன்னுடைய மகனாக ஈசாக்கை பலியிடுவதற்கு முற்பட்டான். யாத்திராகமம் 22:2-3 ஆதியாகமம் 22:2-3 இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தைக்கு உடனே செவிசாய்த்து மறு உத்தரவு சொல்லாதபடி கீழ்ப்படிந்து வந்த இந்த ஆபிரகாமுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் பலியிடும் பொழுது, பலியிடம் உட்பட்ட பொழுது, அங்கே பலிக்காக ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு பதிலாக அங்கு கர்த்தர் ஒரு கடாவை ஆயத்தம் பண்ணி இருந்தார். எத்தனை பெரிய காரியம் பாருங்கள். ஒரு கடா அந்த பக்கம் வர வைத்து அதன் முள்ளிலே சிக்கிக் கொண்டிருந்தது. இதற்காக அன்றைக்கு ஈசாக்கு பலியிடப்பட வேண்டாம், அந்த ஈசாக்குக்கு பதிலாக பலி கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும். அதில் இந்த ஆடு, கடா பலி செலுத்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு கர்த்தர் செயல்பட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆபிரகாமுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பலி செலுத்திய இடத்துக்கு போகும்பொழுது தான் கூட வந்த வேலையாட்களுக்கு என்ன சொல்லி வந்தான்? இங்கே உட்காந்துரு, நாங்கள் திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாமும் விசுவாசத்தோடு தான் போனோம், நாங்கள் 2 பேரும் திரும்பி வந்துடுவோம். ஆனால் போனது ஈசாக்கை பலியிட. ஆனால் எப்படியாவது ஈசாக்கை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று ஆபிரகாம் விசுவாசத்தபடியினாலே அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் அவனுக்கு பதிலாக ஒரு கடாவை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் எதிர்பாராத பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் பெண்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். மாலை நேரம். அப்பொழுது அந்த பக்கமாக வந்தவர்கள் அங்கு என்ன நடக்கிறது என்று உற்று பார்த்தார்கள். கர்த்தர் அங்குள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தினுடைய தலைவரிடம் கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ இன்று மாலையில் உன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடி விண்ணப்பத்தை வாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவளோடு பேசினதினாலே அதற்கு இணங்க அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். இடம் ஆலயம், நேரம் 1/2 மணி நேரம், கைகளை உயர்த்தி ஜெபிக்க. அதே போல கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார்கள். துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது முடித்தவுடன் ஜெபித்தார்கள். அந்த ஆலயத்துடைய கட்டடத்திற்கு அவர்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த புரோக்கரிடம் கட்ட வேண்டி இருந்தது. கட்டினால்தான் அந்த ஆலயம் ஒரு கைக்கு வரும். காலம் நெருங்கிவிட்டது. இதை வெளியே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர், அவர் பெரிய செல்வந்தர். ஓஹோ, கர்த்தர் நம்மை இதற்காகவே இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜெபம் முடிந்தவுடன் உள்ளே போய் அந்த பெண்களுடன் பேசி அந்த 10 லட்சத்துக்கு ஒரு செக்கை எழுதி கையில் கொடுத்தார். வேறு எதுவும் பேசவில்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த பெண்கள் அவரிடம் கேட்காமலே இவருடைய தேவையை அறிந்த கர்த்தர் இந்த செல்வத்தின் மூலமாக அவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் குறிப்பிட்டபடி அவருடைய திட்டத்தின்படி நாம் செயல்படும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிசயம் செய்வார். யோனா என்ற தீர்க்கதரிசி நினைவே செல்ல வேண்டும் என்று கர்த்தர் குறிப்பிட்டிருந்தார். அவன் சென்றது தர்ஷீஸ். கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக அவன் துணிகரத்தோடு அவன் தர்ஷீசுக்கு போனான். கப்பலேறினான். கடல் கொந்தளித்தது. கொந்தளித்தது மட்டுமல்ல, கப்பல் மூழ்கிற அபாயம். உடனே கப்பலில் இருந்தவர்கள் தங்கள் பொருட்களை எடுத்து வெளியே எறிந்தார்கள். எல்லாரும் அவரவர் தெய்வத்தை தேடினார்கள். தங்கள் தெய்வத்தை அவரவர்கள் தங்கள் தெய்வத்தை தேடுவதற்கு யோனாதான் காரணமாயிருந்தார்.
விக்கிரகாரர்கள் மற்ற பயணிகள் கண் காண இந்த தீர்க்கதரிசியை கடலிலே தூக்கி எறிந்தார்கள். அவன் அவர்களோடு பயணம் பண்ணி இருந்தால், அடுத்தடுத்து தூங்காமல் இருந்திருந்தால், அவனுக்கு ஒருவேளை மெய்யான தெய்வத்தை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கலாம். அவர் மெய்யான தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்திருப்பார்கள். கடல் அமர்ந்திருக்கும், பொருட்கள் சேதமடைந்திருக்காது, மகிழ்ச்சியோடு பயணம் செய்திருப்பார்கள். ஆனால் அதில் ஒரு நோக்கம், யோனா அவன் தர்ஷீஷுக்கு போகக்கூடாதபடி அவன் நினிவேக்கு அழைத்து செல்வது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படும், அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றாதவர், துணிகரமாக அவர் சொன்ன காரியத்துக்கு விலகி காரியங்களை செய்ய முடியும். அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடம் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவரிடம் ஒப்புவித்ததை காக்க அவர் வல்லமை உள்ளவர். வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அதிகமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நாம் நிலை நிற்க அவர் வல்லமை உள்ளவர். சோதனைகள் அகப்படும் பொழுது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நம்மை வலுவாக காக்க வல்லமை உள்ளவர். அந்த வல்ல தேவனை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். விசுவாசிகளாகி நம்மிடத்தில் விளங்கப்படுகிற அவருடைய வல்லமையை நாம் காண பொருட்டு, வல்லமையில் மகா மேன்மையான மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கே பவுல் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று கேட்டுக்கொண்டார். பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் வல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். நான் காக்கப்படுவேன். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவேன். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது அங்கே யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக பிரவாகித்து வந்தது. அப்பொழுது அங்கே லேவியராகிய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற நேரம் அங்கே 3 நாட்கள் பாளையம் இறங்கினார்கள். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு ஜனங்களை நோக்கி, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து வரும் பொழுது நீங்களும் அவர்களோடு பயணப்பட்டு போக வேண்டும். இன்னொரு குறிப்பு யோசுவா சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அதை மக்கள் நம்பினார்கள். அப்படியே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாக நடந்தார்கள். இப்பொழுது சம்பவிக்கப் போவது, அந்த யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் நீங்கள் வரும் சேரும் பொழுது நீங்கள் நெல்லுங்கள் என்று யோசுவா சொல்லியிருந்தார். வார்த்தையின்படியே நின்றார்கள். அப்பொழுது உயர இருந்து ஓடி வந்த அந்த யோர்தான் வெள்ளம் ஒரு குவியலாக நின்றது. அந்த இடத்துலதான் யோசுவா சொல்றார், ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கிறார். அவர் கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெர்சியர், கிர்காசியர்
எல்லாரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இந்த அற்புதத்தை செய்வார். கோத்திரத்தில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எடுத்து பிரித்தெடுங்க. கால் ஆசாரிகளை கால்கள் யோர்தான் தண்ணீரை பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக இருக்கும். கர்த்தர் அதற்கு முன்னதாக என்ன சொல்லியிருந்தார்? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவோடு கர்த்தர் சொல்லியிருந்தார். அக்கர்த்தர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார், அற்புதம் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு யோசுவா இருந்தார். அப்படியே நடந்தது. யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் எல்லாரும் காலூனி நின்ற பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாக கடந்து போனார். அருமையானவர்களே, அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர் கொண்ட விசுவாசத்தோடு காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நம்மை மேன்மைப்படுத்துவார். 1 சாமுவேல் 12:16 இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இங்கே கர்த்தர் ஏன் அந்த பெரிய காரியத்தை செய்தார் என்றால், கர்த்தருக்கு விரோதமாக செய்த பொல்லாப்பு எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து உணரச் செய்வதற்காக இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, ஒரு பாவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த பெரிய காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார். சில வேளைகளில் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண பெரிய காரியங்களை செய்கிறார். சில நேரங்களில் நம்முடைய தவறுகளை கண்டித்து உணர்த்துவதற்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்மை சரி செய்து அவரோட ஒப்புரவாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மென்மேலும் நம்மை மேன்மைப்படுத்தி பல அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை அருமையாய் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உள்ளத்தில் ஆழத்துள்ள விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நாங்கள் ஏற்ற வழியிலே நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யலாம். உம்மை போல் யாருண்டு இயேசுவே, உம்மை போல் யாருண்டு, இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு, என் விருப்பம் அறிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு, என் தேவை அறிந்து உதவிய உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இயேசுவே, உம்மை போல் யாருண்டு, இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. தகப்பனே, உம்மை போல நல்ல தேவன் உண்மையிலே யாருமே இல்லை. எங்கள் நினைவாயிருக்கிறவர் நீர் அல்லவா? உன்னதத்தில் வீற்றிருந்தாலும் தாழ்வுகளை எங்களை நோக்கி பார்க்கிற தேவன் நீர் அல்லவா? எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர் நீர் அல்லவா? எங்கள் சூழ்நிலையிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் சீர் செய்து எங்களை திருப்திப்படுத்தி எங்கள் பாதையை செவ்வை பண்ணி ஏற்ற தாழ்வுகளை நாங்கள் தாண்டி செல்வதற்கு எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீ செய்து எங்களை நீ கனப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அந்த யோசுவாவுக்கு சொன்னது போல இன்று பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லுங்கள். அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தராகி உடைய கரத்தில் இருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துகிறார். உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்கள் முழுவதுமாக என் கூட இருந்து எங்களை நீர் அதிசயமாக நடத்துவீராக. இது பெரியவர் என்பதை நாங்கள் அனுபவிப்பதற்கும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்த
எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். நீர் பெரியவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக மக்கள் நன்றி. எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்காக மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.